ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 13 Pro Plus வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே இல்லை, சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேமராஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயராக டிவைட் பண்ணி அது 3த்துக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேகன் லெதர் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள நல்ல ஒரு பிரீமியமான ஃபோன் மாதிரி இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 நெட்ஸ்க்கான பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. இதோட ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான் மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IP ரேட்டிங் 6.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்லையுமே வந்து IP6.8 தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ IP6.8 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 மீட்டர் வாட்டர்ல வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போன டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. ஸோ இதோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7200 அல்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4nm சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஹை கிராபிக்ஸ் கேம் விளையாடினாலுமே ரொம்பவே உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்த ப்ராசர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க 90 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 204 கிராம்ஸ்க்கான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாவே வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரினாலே உங்களுக்கு வந்து 200 கிராம்ஸ் வெயிட் வந்து தாண்டிடும். மேபி சில போன்ஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்தாலுமே உங்களுக்கு 200 கிராம் கீழே வந்து வெயிட் கொடுத்துருப்பாங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெகாபிக்சலான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலான மேக்ரோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மெகாபிக்சலான மேக்ரோன்றது உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்திருந்தா இன்னுமே வந்து பெட்டரா இருந்திருக்கும். இந்த கேமராஸ் யூஸ் பண்ணி நம்மளால 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க 1080pல 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு ரியர்ல வந்து 200 மெகாபிக்சல் கொடுத்துட்டு செல்ஃபில வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16 மெகாபிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தூக்கிட்டு ஒரு 32 மெகாபிக்சல் கொடுத்தா இன்னுமே வந்து பெட்டரா இருந்திருக்கும். இதோட OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 MIUI 14 வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ OS அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேபி அஃபிஷியலா வந்து இந்தியா லான்ச் பண்ணக்குள்ள அப்டேட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கான OS அப்டேட், ஒரு 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு வரக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனால தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ சைனால இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் தான் நான் சொல்றேன். இதோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் ரேம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம் பாத்தீங்கன்னா 12GB இருக்கு, 16GB இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா LPDDR5 வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 256 இருக்கு, 512 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா UFS 3.1 தான். இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்கான். Wi-Fi 6 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கான், USB 2.0 இருக்கு. ஸோ என்ன நெகட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்ட் ஸ்லாட்டும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஏன் SD கார்ட் ஸ்லாட் கொடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால கார்ட் ஸ்லாட் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்கல. ஸோ ஜென்ரலா எல்லா போன்லயுமே வந்து SD கார்டு ஸ்லாட் கொடுக்கறது பெட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சைனால லான்ச் ஆன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 23,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. இதே பிரைஸ் நம்மளுக்கு இந்தியாலுமே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல போனா இருக்கும். ஏன் சொல்றேன்னு வந்து நம்மளுக்கு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசருமே வந்து பாத்தீங்கன்னா Dimensity 7200 அல்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசர். ஸோ பேட்டரியுமே வந்து ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவுமே வந்து பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு RAM ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து கொடுத்துருக்காங்க. 16GB RAM இருக்கு, 512 வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்டான போன் தான். ஸோ இந்த போனை பத்தினா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வேற ஒரு ரிவ்யூல வந்து பார்க்கலாம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.